தஞ்சாவூரில் தனியார் நிதி நிறுவனத்தில் போலி நகைகளை வைத்து 16 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹால்மார்க் முத்திரையுடன் களவாணித்தனம் செய்த கேடிகள் வசமாக சிக்கியது எப்படி? தஞ்சாவூரில் ரெட்டிப்பாளையம் பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது அவசர தேவைக்காக நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று வருகின்றனர். அண்மையில் ரெட்டிப்பாளையம் சாலை காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான திவ்யா, சீனிவாசபுரம் செக்கடி பகுதியைச் சேர்ந்த 38 வயதான சரஸ்வதி ஆகிய இருவரும் வளையல் மற்றும் கைச்செயினை அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளனர். அப்போது அவர்கள் கொடுத்த நகைகளை உரசி பார்த்துதான் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பணம் கொடுத்துள்ளனர். திவ்யா, சரஸ்வதி ஆகிய இருவரும் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக ஒரே மாதிரியான வளையல் மற்றும் செயினை அடமானம் வைத்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று மீண்டும் அதே போன்று கை செயின், வளையல் ஆகியவற்றை அடமானம் வைக்க வந்துள்ளனர். 2 பெண்கள் மீதும் சந்தேகமடைந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அவர்களை அங்கேயே அமர வைத்துவிட்டு நகைகளை வாங்கி நன்கு சோதனை செய்துள்ளனர். மேலும் ஏற்கனவே இருவரும் அடமானம் வைத்த நகைகளையும் ஆடிட்டிங் பிரிவிற்கு அனுப்பி பரிசோதித்துள்ளனர். 916 22 கேரட் ஹால்மார்க் முத்திரையுடன் கூடிய அந்த நகைகள் ஆடிட்டிங் பிரிவில் தீவிர சோதனை செய்தபோது அவை அனைத்தும் போலி என்பதை அறிந்து நிதி நிறுவன ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளி நகைகளுக்கு தங்க முலாம் பூசி மோசடி செய்ததும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து போலி நகைகளை அடகு வைத்து தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்ட 2 பெண்களையும் அலுவலகத்திற்கு உள்ளேயே பூட்டி வைத்துவிட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த கள்ளப்பெரம்பூர் போலீசார் திவ்யா மற்றும் சரஸ்வதி ஆகிய இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்களிடம் போலி நகைகளை அடமானம் வைக்க கொடுத்து அனுப்பியது தஞ்சாவூர் கீழவாசல் கொல்லுப்பேட்டை தெருவைச் சேர்ந்த 37 வயதான மணிவண்ணன் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் மணிவண்ணனை கைது செய்தனர். கிடுக்குப்பிடி விசாரணையில் கும்பகோணம், திருச்சி போன்ற பகுதிகளில் இருந்து மணிவண்ணன் போலி நகைகளை வாங்கி வந்தது அம்பலமானது. பின்னர் அவற்றுக்கு தங்க முலாம் பூசி ஹால்மார்க் முத்திரையுடன் அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். ஒரிஜினல் போன்று தயாரித்த போலி நகைகளை பெண்கள் மூலம் அடகு வைத்து கல்லாக்கட்டி வந்துள்ளார். அதற்காக சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு கமிஷனும் கொடுத்துள்ளார். இதுவரை போலி நகைகள் மூலம் 16,31,000 ரூபாய் வரை மோசடி செய்ததாக மணிவண்ணன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த மோசடியில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஹால்மார்க் முத்திரையுடன் போலி நகைகளை தயாரித்து நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து மோசடி செய்யப்பட்டதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சாவூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.